முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தை இருதரப்பும் உறுதி செய்ததாக தகவல். ஈரானின் முக்கிய அமைச்சர் சீனா பயணம், அசாதாரண சூழலில் பல்வேறு முடிவுகள் எடுக்க திட்டம். கடும் விமர்சனங்களை சந்திக்கும் தாட் பாலிஸ்டிக் ஏவுகணை தடுப்பு அமைப்பு போரை எதிர்கொள்ள உதவுமா என்று இஸ்ரேல் அமெரிக்கா கவலை. தீவிர நிதி நெருக்கடியில் ஐநா சபை உறுப்பினர்கள் பொருளாதார கடமைகளை செய்ய வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அமெரிக்காவில் சரிந்து வரும் டிரம்பின் செல்வாக்கு, புதிய கருத்து கணிப்பில் அதிர்ச்சி தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையேயான அணு ஆயுத பேச்சுவார்த்தைகள் வரும் வெள்ளிக்கிழமை காலை சுமார் 10 மணிக்கு ஓமன் நாட்டின் மஸ்கட் நகரில் நடைபெறவுள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதை ஒரு அமெரிக்க அதிகாரியும் உறுதிப்படுத்தியுள்ளார். அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் வெள்ளிக்கிழமை காலை சுமார் 10 மணிக்கு மஸ்கட் நகரில் தொடங்கும் என்று அராக்சி எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததற்காக ஓமன் அரசுக்கு நன்றி தெரிவித்த அவர், எங்கள் ஓமன் சகோதரர்களுக்கு முழு ஒத்துழைப்புக்காக நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் அஜெண்டா தொடர்பான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இந்த சந்திப்பு ரத்து செய்யப்படலாம் என்ற சமீபத்திய தகவல்களுக்கு பிறகே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அல் மயாதீன் செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி அமெரிக்கா புதிய நிபந்தனைகளை விதித்ததால் பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டதாக சில ஆதாரங்கள் தெரிவித்திருந்தன. ஆனால் உண்மையில் கருத்து வேறுபாடு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இடம் குறித்து அல்ல, விவாதத்தின் நோக்கம், அதாவது எந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டும் என்பதில்தான் இருந்தது. அமெரிக்கா தனது சில கோரிக்கைகளை பின்வாங்கியுள்ளது. இதனை ஒரு ராஜதந்திரமாக பார்க்கப்படுகிறது. சில அரபு மத்தியஸ்தர்கள் ஈரானை அழுத்தி அமெரிக்காவின் அஜெண்டாவை விரிவுபடுத்த முயன்றனர் என இஸ்ரேலிய KAN ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆனால் நாங்கள் அணுசக்தி கோப்பை மட்டுமே விவாதிக்க தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் பேச்சுவார்த்தை குழு தெளிவாக நிராகரித்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் பத்திரிகையாளர் பராக் டிராவிட் அறிக்கையின்படி 2 அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்ததாவது, பல அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகளின் தலைவர்கள் டிரம்ப் நிர்வாகத்தை அழுத்தம் கொடுத்து இந்த பேச்சுவார்த்தைகளை ரத்து செய்ய வேண்டாம் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு அமெரிக்க அதிகாரி கூறுகையில், அரபு நாடுகள் சந்திப்பை நடத்தி ஈரானியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் என்று கேட்டனர். அவர்கள் வலியுறுத்தினால் சந்திப்பை தொடர்வோம் என்று நாங்கள் கூறினோம். ஆனால் எங்களுக்குள் இன்னும் பெரும் சந்தேகம் உள்ளது என்று தெரிவித்தார். குறைந்தது 9 நாடுகள் டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகளுக்கு உயர்மட்ட செய்திகளை அனுப்பி இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து வாஷிங்டன் விலக வேண்டாம் என்று வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. 2வது அமெரிக்க அதிகாரியின் தகவலின்படி, பிராந்திய நட்பு நாடுகளின் கோரிக்கைகளுக்கு மரியாதை செலுத்தவும் ராஜதந்திர பாதையை தொடரவும் இந்த சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கியதிலிருந்து இந்த பேச்சுவார்த்தைகள் அணு விவகாரங்களுக்கு மட்டுமே என்று ஈரான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஈரானின் ஏவுகணை திட்டம், உள்நாட்டு விவகாரங்கள் போன்றவை முழுமையாக அஜெண்டாவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. ஆனால் ஈரானின் மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை நிறுத்துவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் முக்கிய முன்னுரிமையாக உள்ளது. ஜூன் மாதத்தில் இந்த 2 நாடுகளும் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மீது தாக்குதல் நடத்தியிருந்தன. இஸ்ரேலின் முக்கிய கவலை என்னவென்றால், தெஹ்ரான் வாஷிங்டன் இடையே ஏதேனும் இருதரப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டால் ஈரானின் ஏவுகணை திட்டம் மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுக்கான ஆதரவு புறக்கணிக்கப்படலாம் என்பதுதான். வாஷிங்டன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளுக்கு உறுதிப்பாடு அளித்தால் ராஜதந்திர உரையாடலுக்கு தயார் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். இந்த மோதல் முழு பிராந்தியத்தையும் எரிய வைக்கும் நிலைக்கு செல்லாமல் தடுக்க முக்கிய நாடுகள் தீவிரமாக முயன்று வருகின்றன. ஈரானின் சட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்கள் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரீபாபாதி ஜனாதிபதி மசூத் பெசேஷ்கியானின் சிறப்பு தூதராக சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் என்று IRNA தெரிவித்துள்ளது. இந்த பயணத்தின் போது கரீபாபாதி சீனாவின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் ஜனாதிபதி பெசேஷ்கியானின் அதிகாரப்பூர்வ செய்தியை சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் வழங்க உள்ளார். இந்த செய்தி அரசியல், பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் சீனாவுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த ஈரான் விரும்புவதை வெளிப்படுத்துகிறது. பிராந்தியத்தில் அமெரிக்க அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரான் சீனா இடையேயான ஒருங்கிணைப்பு மேலும் வலுப்பெற்று வருகிறது. முன்னதாக ஜனவரி 12 அன்று டிரம்பின் அச்சுறுத்தல்களுக்கு பதிலாக சீனா வெளிநாட்டு தலையீட்டுக்கு எதிர்ப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியது. ஈரான் அமெரிக்க இடங்களை குறிவைத்தால் முன் எப்போதும் இல்லாத தாக்குதல் நடத்தப்படும் என்று டிரம்ப் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலளித்த சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் மாவோ நிங், மற்ற நாடுகளின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை நாங்கள் எப்போதும் எதிர்க்கிறோம் என்று தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை நிலவ அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்கத்திய அழுத்தத்திற்கு எதிரான எதிர்ப்பின் மையமாக ஈரான் சீன உறவுகள் மாறி வருகின்றன. சமீப வாரங்களில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி தொலைபேசியில் பேசியுள்ளனர். இந்த உரையாடலில் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. அமெரிக்காவின் தாட் எனப்படும் பாலிஸ்டிக் தடுப்பு ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு பெரும் முதலீட்டுக்கு மத்தியில் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. தாட் இடைமறிப்புகளின் ஆண்டு உற்பத்தியை 96 400 உயர்த்த லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆனால் ஜூன் 2025 நடந்த உயர் தீவிர போரின் போது இந்த அமைப்பின் பலவீனங்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. 12 நாட்கள் நீடித்த போரில் 150க்கும் மேற்பட்ட தாட் இடைமறிப்புகள் பயன்படுத்தப்பட்டதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்தது. ஒவ்வொரு இடைமறிப்பின் செலவு சுமார் $15.5 மில்லியன். இந்த போர்க்காலத்தில் மட்டும் $2.35
பில்லியன் டாலருக்கு மேல் செலவானதாக கூறப்படுகிறது. மேலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தாடு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இதனால் பாரம்பரிய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளில் தொடர்ந்து முதலீடு செய்வது எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படை கேள்விகள் இப்போது எழுந்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை ஒரு தீவிர நிதி நெருக்கடியை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் உறுப்பு நாடுகள் தங்கள் நிதி கடமைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். புதன்கிழமை பத்திரிகையாளர்களிடம் பேசிய குட்டரஸ், உறுப்பு நாடுகளுக்கு நான் அனுப்பிய கடிதத்தின் மூலம் அவர்கள் தங்கள் கடமைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்கள், முதலில் தங்கள் கட்டணங்களை செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் ஐநாவின் நிதி விதிகளை திருத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்றும், செலவு செய்யப்படாத நிதிகளை நிர்வகிப்பதில் அதிக நெகிழ்வுத்தன்மை அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்த கருத்துக்கள் ஜனவரி 30 அன்று குட்டரஸ் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பிய கடிதத்தை தொடர்ந்து வெளியானவை. அந்த கடிதத்தில் நிதி நிலைமை மேம்படாவிட்டால் 2026 ஆண்டிற்கான திட்ட பட்ஜெட்டை செயல்படுத்த முடியாது என்று அவர் எச்சரித்திருந்தார். தற்போதைய விதிகளின்படி செலவு செய்யப்படாத நிதிகள் திரும்ப அளிக்கப்பட வேண்டும். இந்த விதி தொடர்ந்தால் 2027 ஆண்டில் சுமார் 1.3 பில்லியன் டாலர் திரும்ப செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்கனவே அமைதி காக்கும் நடவடிக்கைகளை குறைத்துள்ள நிலையில் ஜூலை 2027 சுமார் 900 மில்லியன் டாலர் திரும்ப அளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வகையான பெரும் தொகை திரும்ப அளிப்புகளை தடுக்கவும், அமைப்பின் நிதி நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் விதிகளை மாற்றுவது அவசியம் என்று குட்டரஸ் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் சபையின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிதி உதவியாளராக இருந்த அமெரிக்கா தன் பங்களிப்புகளை தடுத்து வைத்திருப்பதே இந்த நிதி அவசர நிலையை மேலும் தீவிரமாக்கியுள்ளது. அமெரிக்கா 2025 ஆண்டிற்கான வழக்கமான பட்ஜெட் ஒதுக்கீட்டை செலுத்த மறுத்ததோடு அமைதி காக்கும் நிதியில் எதிர்பார்க்கப்பட்ட தொகையில் வெறும் 30% மட்டுமே வழங்கியுள்ளது. இதனால் ஐநாவில் கடுமையான பணப்புழக்க பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. ஜனவரியில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 31 ஐக்கிய நாடுகள் அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்தார். அமெரிக்க வரி செலுத்துபவர்களின் பணத்தை உலகமயமாக்கல் அஜெண்டாவை முன்னெடுக்கும் அமைப்புகளுக்கு வழங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். பல ஐநா திட்டங்களை வீண் செலவு என டிரம்ப் விமர்சித்தாலும் டிசம்பர் இறுதியில் மனிதநேய முயற்சிகளுக்காக 2 பில்லியன் டாலர் வழங்க உறுதியளித்தார். அதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது அழிய வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். இதற்கிடையில் உலக சுகாதார அமைப்பான WHO-விலிருந்து அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளது. மேலும் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுக்கான கட்டணங்களையும் செலுத்த மறுத்துள்ளது. WHO-வின் சட்ட நிபுணர்கள் இந்த கட்டணங்கள் சட்டப்பூர்வமான கடமைகள் என்று வாதிட்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது மக்கள் ஆதரவு மதிப்பீடுகள் எப்போதும் அதிகம் என்று கூறி வருகிறார். ஆனால் பல கருத்து கணிப்புகள் அவரின் 2வது பதவிக்காலத்தில் பொதுமக்கள் ஆதரவு தொடர்ந்து குறைந்து வருவதை காட்டுகின்றன. குறிப்பாக பொருளாதாரம் மற்றும் குடியேற்றம் ஆகிய விவகாரங்களில் மக்களின் அதிருப்தி அதிகரித்து வருகிறது. திங்கட்கிழமை இரவு தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் டிரம்ப், என் மக்கள் ஆதரவு மதிப்பீடுகள் சாதனை அளவில் உள்ளன, மக்கள் வலுவான சக்தி வாய்ந்த நாட்டை விரும்புகிறார்கள், எப்போதும் இருந்ததிலேயே சிறந்த பொருளாதாரத்துடன் என்று பதிவிட்டார். ஆனால் சமீப வாரங்களில் வெளியான கருத்து கணிப்பு தரவுகள் டிரம்பின் கூற்றுகளுக்கும் மக்களின் உணர்வுக்கும் இடையே பெரும் இடைவெளி உள்ளதை காட்டுகின்றன. தி எகனாமிஸ்ட் யோகோ கருத்து கணிப்பின்படி 54% அமெரிக்கர்கள் டிரம்பின் ஒட்டுமொத்த செயல்திறனை எதிர்க்கிறார்கள், 40% மட்டுமே ஆதரிக்கிறார்கள். குடியரசுக் கட்சியினரிடையே ஆதரவு 86% இருந்தாலும் ஜனநாயக கட்சியினரிடையே எதிர்ப்பு அதிகமாக இருப்பதால் தேசிய அளவிலான எண்கள் குறைந்துள்ளன. பொருளாதார மேலாண்மையில் மக்களின் அதிருப்தி மிக தெளிவாக உள்ளது. அதே கருத்து கணிப்பின்படி 53% டிரம்பின் பொருளாதார கையாளுதலை எதிர்க்கிறார்கள், 39% மட்டுமே ஆதரிக்கிறார்கள். ஜனவரி தொடக்கத்தில் அசோசியேட்டட் பிரஸ் NORC நடத்திய கருத்து கணிப்பில் சுமார் 60% பதிலளித்தவர்கள் டிரம்பின் ஒட்டுமொத்த வேலை செயல்திறனை எதிர்த்துள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தில் 45% இருந்த அவரின் மக்கள் ஆதரவு மதிப்பீடு பின்னர் வந்த பெரும்பாலான மாதங்களில் தொடர்ந்து குறைந்துள்ளது. பொருளாதார கவலைகளே இந்த அதிருப்தியின் முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. டிசம்பர் 2025 பணவீக்கம் 2.7% இருந்தாலும் வாழ்க்கை செலவுகள் குடும்ப பட்ஜெட்டுகளை கடுமையாக பாதித்து வருகின்றன. அமெரிக்க தொழிலாளர் புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகளின்படி வறுத்த காபி விலை 18.7%, சமைக்கப்படாத இறைச்சி விலை 15.5% உயர்ந்துள்ளது. ரியூட்டர்ஸ் கருத்து கணிப்பில் டிரம்பின் ஒப்புதல் 38% உள்ளது. இது அவரது 2வது பதவிக்காலத்தின் குறைந்த அளவாகும். அதே கருத்து கணிப்பில் குடியேற்றம் அவரது நிர்வாகத்தின் பலவீனமான பகுதியாக தோன்றியுள்ளது. 53% டிரம்பின் குடியேற்ற கையாளுதலை எதிர்க்கிறார்கள், 39% ஆதரிக்கிறார்கள். மினசோட்டாவில் கூட்டாட்சி குடியேற்ற அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்பான சர்ச்சைகள் இந்த அதிருப்தியை மேலும் அதிகரித்துள்ளன. கருத்து கணிப்பு போக்குகள் இவ்வாறு இருந்தாலும் டிரம்ப் தொடர்ந்து தன் நிர்வாகம் வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை வழங்கியதாக வாதிட்டு வருகிறார். 2026 நடுத்தர தேர்தல்களை முன்னிட்டு அவர் இந்த கருத்தை சமீப உரைகளில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் பல்வேறு கருத்து கணிப்புகள் பெரும்பாலான அமெரிக்கர்கள் இந்த கருத்தை நம்பவில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றன. ஜனவரி இறுதியில் வெளியான தரவுகளின்படி கணிசமான அமெரிக்க வாக்காளர்கள் டிரம்ப் தவறான விஷயங்களுக்கு முன்னுரிமை அளித்ததாக நம்புகின்றனர். நியூயார்க் டைம்ஸ் கருத்து கணிப்பில் பொருளாதாரம் மற்றும் குடியேற்ற விவகாரங்களில் டிரம்பின் செயல்திறன் கடுமையாக நிராகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் நாடு மேம்பட்டுள்ளது என்று 32% மட்டுமே கூறினர், 49% நிலைமை மோசமடைந்துள்ளது என்று தெரிவித்தனர். இந்த தரவுகள் அமெரிக்க அரசியலில் ஆழமான கட்சி பிளவுகள் நிலவுவதை வெளிப்படுத்துகின்றன.